நேத்தி பிரதமர் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்தாரு. சரி சரி, செய்தி தொடர்பாளர் தானே நீங்க, ஏன் அவர் செய்தியாளர்களை மீட் பண்ணவே மாட்டேங்கிறாரு? ரைட். இப்போ உடனே நீங்க பிரதமர் வந்து மீட் பண்றாரா செய்தியாளர்களை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்காதீங்க சார். நீங்க பிரஸ் மீட் போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டரா போயிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ் சார், அதான் என்னோட ப்ரொஃபஷனல். 10 இயர்ஸ் நான் அதான் சார் பண்ணிருக்கேன். பிரஸ் மீட் போயிருக்கீங்களா? ஆமா சார். அப்போ இந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு பிறகும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? அது எப்படி சார் டெலிகாஸ்ட்? அப்புறம் எதுக்கு இப்போ மட்டும் டெலிகாஸ்ட் பண்றாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் பொய் செய்தி பரப்புறதை நிறுத்துங்க. நீங்க உங்க சைடுல 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு அது மத்தவன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேக்ல இருக்கிறத நீங்க க்ளீன் பண்ணுங்க. சரிங்க, வழி வழியா சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்ட். எனி அதாவது வழி வழியா நிறைய விஷயங்கள் அரசியல். இல்ல சார், மாநில முதல் எந்த செய்தியை பார்த்தா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு மக்கள் நினைச்சதுனால தானே சார் எது உண்மையான செய்தி எது பொய் செய்தின்றது பொய் செய்தியை மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா? என்ன உங்க ஆர்குமெண்டே தப்பா இல்ல. அங்க அமித்ஷா அவர்களை மீட் பண்றதுக்கான டைம் ஒதுக்கப்பட்டும் ஆனா இன்னைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு அமித்ஷாஜி அவர்கள் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களே சோனியா காந்தியை பார்க்க போறாரு கிளப்பி விடுவீங்க, ராகுல் காந்தியை பார்க்க போறாரு நீங்களே கிளப்பி விடுவீங்க. நீங்க ஒரு ஐட்னரி ரெடி பண்ணுவீங்க. நீங்க ரெடி பண்ற ஐட்னரிக்குள்ள முதல்வரை வந்து உட்கார சொல்லுவீங்க. டிடிவி தினகரன் வந்து உங்க மேல குற்றம் சாட்டது கூட அது நீங்க அவர் வந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. அவரே ஃபோர்ஜரி. ஆமா, அவர் நீங்க பண்ணிருக்காரு. கேளுங்க, நான் டோன்ட் பிலீவ் words like that. சோஃபா போனதெல்லாம் இங்க ஒரு பெரிய பேச்சா தானே சார் இருக்கு. சட்டசபையில வந்து சோஃபா மாடல் அப்ப ஆட்சி அப்படின்ற மாதிரி. அப்ப சோஃபால என்ன இருக்கு, என்ன போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பைசா தான் போயிருக்காமே. அப்படியா? போய் உடனே கிழிச்சு பார்க்க வேண்டியதுதானே? செய்தி தொடர்பாளர் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும்ல? எதுக்கு? செய்திகள் உங்ககிட்ட இருந்து பரபரப்பா இருக்கிறத விட எங்க கிட்ட இருந்து தான் ஜாஸ்தி உங்களுக்கு செய்திகள் நாங்க தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம்னு நான் நினைக்கிறேன். நீங்க செய்தியை கொடுக்குறது இல்லையா, பொய் செய்தி தானே கொடுத்துட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு பிரதமர் அவர்களை நேத்தி பிரதமர் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்தாரு. சரி சரி, செய்தி தொடர்பாளர் தானே நீங்க, ஏன் அவர் செய்தியாளர்களை மீட் பண்ணவே மாட்டேங்கிறாரு? ரைட். இப்போ உடனே நீங்க பிரதமர் மீட் பண்றாரான்ற கேள்விகள்லாம் வைக்காதீங்க. உடனே நீங்க பிரதமர் வந்து மீட் பண்றாரா செய்தியாளர்களை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்காதீங்க சார். இல்லைங்க, இப்ப இதுல என்ன, நீங்க வந்து உங்க மீடியாக்களை நீங்க எத்திக்கலா நடத்துங்க. நிச்சயமா சார், அவர் தலைவர் வந்து முதல்வர் வந்து செய்தியாளர்களும் சந்திப்பாரு. நீங்க அங்க போயிட்டு ஜெயலலிதா லெகசியை விட்டுறாதீங்கன்னு, ஜெயலலிதா லெகசியை தொடர்றதுக்காக வந்து தாவே கட்சி தொடங்கணும். அதை எதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்? நீங்க பிரஸ் மீட் போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டரா போயிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ் சார், அதான் என்னோட ப்ரொஃபஷனல். 10 இயர்ஸ் நான் அதான் சார் பண்ணிருக்கேன். பிரஸ் மீட் போயிருக்கீங்களா? ஆமா சார். அப்போ இந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு பிறகும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? அது எப்படி சார் டெலிகாஸ்ட்? அப்புறம் எதுக்கு இப்ப மட்டும் டெலிகாஸ்ட் பண்றாங்க? எதுக்கு இப்ப டெலிகாஸ்ட் பண்றீங்க அதை? சார் அவர் எதுவுமே பேசவே ரைட், நீ பேசல, அதான் முடிஞ்சதுல. அப்ப இந்த கேள்வி எதுக்கு டெலிகாஸ்ட் பண்றீங்க? அப்ப ஆன் ஏர்ல ஆன் ஏர்ல என்னமா இது, என்ன கதை இது? ஆன் ஏர் இல்ல சார், ஆன் ஏர்ல பை மிஸ்டேக்கா வந்து யாரோ ஒருத்தர் பை மிஸ்டேக்கா எப்படி வரும்? பை மிஸ்டேக்கா எப்படி இது வரும்? சரி சார், ஓகே, அக்ரி டு யுவர் பாயிண்ட். பட் டெல் மீ ஒன் திங், எதுக்கு அவர் செய்தியாளர்களை மீட் பண்ணாம நீங்க பொய் செய்தி பரப்புறதை நிறுத்துங்க. கேள்விகளுக்கு அவர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பொய் செய்தி பரப்புறதை நிறுத்துங்க மேம். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. நீங்க உங்க சைடுல 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு அது மத்தவன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேக்ல இருக்கிறத நீங்க க்ளீன் பண்ணுங்க. சரிங்க, வழி வழியா சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்ட். எனி அதாவது வழி வழியா நிறைய விஷயங்கள் அரசியல். சார், மாநில முதல்வர்கள் சொல்லி முடிச்சேன். வழி வழியா நிறைய விஷயங்கள் இங்க ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. ஜாதி பார்த்து கேண்டிடேட் நிறுத்தப்பட்டிருக்காங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க, ரைட்டுங்களா? பொய் சொல்லி ஆட்சிக்கு வருவாங்க. இதெல்லாம் வழி வழியா நடந்தது. பண்ணலாமா சார்? நீங்க அதோட கேளுங்க. நீங்க வழி வழி அப்பா அது பண்ண வேண்டாம். ஓ, நீங்க திருந்துங்க ஃபர்ஸ்ட். லெட் தி மீடியா லெட் them clean up. இப்போ ஒரே இதுங்க ஃபேக் நியூஸ் பரப்பிடுறீங்க. என்ன ஃபேக் நியூஸ் நீங்க கேட்டீங்க? இப்ப நேத்து சன் நியூஸ்ல தாவேகாவினர் போட்டு ஒரு காவலரை எலும்பு முறிச்சிட்டாங்க அப்படின்னு போடுறாங்க. காவல்துறை அதுக்கு மறுப்பு கொடுக்குது. எங்க அவர் நல்லா இருக்கிறாங்க, கையெல்லாம் முறியல அப்படின்ட்டு. அவங்க ரெண்டாவது அவங்க தாக்கினவங்க தாவேகாவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் பார்க்கணுன்றத மக்கள் முடிவு பண்ணதுனால தானே சார் இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் எந்த செய்தியை பார்த்தா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு மக்கள் நினைச்சதுனால தானே சார் எது உண்மையான செய்தி எது பொய் செய்தின்றது பொய் செய்தியை மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா? என்ன உங்க ஆர்குமெண்டே தப்பா இல்ல இல்ல எந்த செய்தியை மக்கள் பார்க்கணும்னு விரும்புறாங்க? ரைட். நீங்க தானே போடுறீங்க. உங்களுக்கு அறம் இருக்கணுமா இல்லையா? இதை நான் போடக்கூடாது, இதை நான் இது போட்டாகணும், இது பொய் செய்தி
அந்த அந்த காவல் அதிகாரி அப்படியே குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ வருதா இல்லையா? ஆனா அது நியூஸ் ஜே வந்து ஏஐ வீடியோ இல்ல அப்படின்றது, நியூஸ் ஜே அது ஏஐ வீடியோ இல்ல அப்படின்றத அவங்க வந்து ஒரு பக்கம் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்களே சார். இல்லைங்க, நான் சொல்றதை நீங்க முழுமையா கேளுங்க. சன் நியூஸ்ல அந்த அந்த லேடி ஆஃபீஸர் தலையெல்லாம் குனிஞ்சு கைதை தான் தட்டல, கைதட்டி சிரிக்கல, அப்படி ஒரு வீடியோ போட்டுட்டு ஃபேக்ட் செக்கு அப்படின்றாங்க. அது ஏஐ வீடியோ கிளீனா தெரியுது எல்லாருக்குமே. நான் ஒரிஜினல் வீடியோவும் பார்த்தேன். மீடியா ஹேஸ் டு பிளே லைக் எ மீடியா. புரியுதுங்களா? வாடகை வை மாதிரியே பேசியிருந்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போ பிரதமர் அவர் மீட் பண்ணது வெறும் 10 நிமிஷம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது. சரி, ஆனா நேத்தி வந்து இந்த கேரளால இப்ப முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு சுதேஷன், அவரை வந்து 40 மினிட்ஸ் நீங்க பேசியிருக்கீங்க. சோ 10 மினிட்ஸ்ல உங்களால எல்லா விஷயமும் கன்வே பண்ண முடியுமான்ற ஏன் முடியாது? ஒரு ஆட் வந்து 1 minute 20 seconds தான் வருது. 1 minute சாரி 15 to 20 seconds. உங்களுக்கு தகவல் என்ன அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 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 விஷயத்த ஒரு நாள் ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணாதே ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் கிடையாது. எனக்கு இதெல்லாம் கோரிக்கை, டேக் இட். அது 5 மணி நேரம் பேசணும். கிரீட்டிங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு போயிருக்கோம் சார். 5 minutes greeting. 5 minutes 5 minutes I am happy, you are happy, I am happy, you are happy. இப்படியே வா, congratulations congratulations congratulations. இப்படியே 5 நிமிஷம் போமா. ஹலோ சார், ஹலோ, அவ்வளவுதான் முடிஞ்சது. Congratulations, thank you sir. These are my demands. My immediate demands are this. அவ்வளவுதானே. இதை தாண்டி என் பையனை நீங்க எப்படியாவது இந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து இல்லைன்னா இடி ரேட்ல இருந்து காப்பாற்றணும்னா அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா டைம் எடுக்கும். ஏன் நடக்கலையா? அப்படியே இடி ரைடு வந்துருச்சு, என் பையனோட ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிச்சிட்டீங்க, ஏன் நான் உங்களுக்கு கூட ஒழுங்கா தானே இருக்கேன், தயவு செய்து அங்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லுங்க ஜி, இப்படி சொன்னாதான் டைம் எடுக்கும். புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தானே. ஆமா, அப்படி more than enough. ஃபைன், ஓகே சார். அப்படி இருக்கும்போது இங்க சில விஷயங்கள் கஷ்டம்னு பார்க்கப்படுது இல்ல. எல்லா மாநில முதலமைச்சர்களும் அங்க பிரதமரை சந்திச்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்புன்றது ஒரு அதுதான் நான் சொல்ல. எல்லா மாநிலங்களிலும் வேற மாதிரி இருக்கு மீடியா, நம்ம மாநிலத்துல வேற மாதிரி இருக்கு மீடியா. தயவு செய்து நீங்க அதை சரி பண்ணுங்க. then you come ask me, I will answer that. சரி, இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் வந்து அங்க அமித்ஷா அவர்களை மீட் பண்றதுக்கான டைம் ஒதுக்கப்பட்டும் ஆனா இன்னைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு அமித்ஷாஜி அவர்கள் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லப்படுதே, அது எந்த அளவுக்கு உண்மை? அதுவும் ஃபேக் பண்றீங்களா? you are tired of fake? நான் அதனாலதான் நான் சொல்றேன். நானு ஐட்னரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னது அது? என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ண வேண்டிய. இத்தனை மணிக்கு அவர் போய் இறங்குறாரு, இவரை சந்திக்கிறார், அதுக்கடுத்து இவரை சந்திக்கிறார், அதுக்கடுத்து இவரை சந்திக்கிறார், அடுத்தது இங்க லஞ்சு, அதுக்கடுத்து இத்தனை மணிக்கு ஃபிளைட்டு, ரிட்டர்ன் வந்துடுறாரு. இப்படி ஒரு ஐட்னரி உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல. ரைட். அப்ப நீங்களே அமித்ஷாவை பார்க்க போவாருன்னு கிளப்பி விடுவீங்க, நீங்களே அதுக்கு அடுத்தது சோனியா காந்தியை பார்க்க போறாருன்னு கிளப்பி விடுவீங்க, ராகுல் காந்தியை பார்க்க போவாருன்னு நீங்களே கிளப்பி விடுவீங்க. நீங்க ஒரு ஐட்னரி ரெடி பண்ணுவீங்க. அந்த நீங்க ரெடி பண்ற ஐட்னரிக்குள்ள முதல்வரை வந்து உட்கார சொல்லுவீங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படி அந்த ஐட்னரியே இல்லாத உங்களுக்கு நீங்க உங்க கற்பனையில ஒரு ஐட்னரி ரெடி பண்றீங்க. பிஎம் சந்திக்கிறார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சந்திக்கிறார், அதுக்கு அடுத்தது எல்லாமே கற்பனை தான், அசம்ஷன் தான். அடுத்தது வந்து நம்ம ஹோம் மினிஸ்டர் சந்திக்கிறார், ராகுல் காந்தி அடுத்த நாள் ராகுல் காந்தியை சந்திக்கிறார், அடுத்தது சோனியா காந்தியை சந்திக்கிறார். அதான் யார் சொன்னது? ஏதாவது அபிஷியல் ரெக்கார்டு வந்துச்சா? இது அபிஷியல் ரெக்கார்டு ஒன்று வந்துட்டு நீங்க வந்து என்ன சார் நீங்க ஐட்னரி இப்படி அனுப்பிச்சீங்க, என்ன சார் பிரச்சனை, ஏன் சார் தவிர்த்துட்டாரு, இப்படி கேட்டீங்கன்னா யூ ஆர் ரைட். நீங்களே ஒரு ஐட்னரி ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள யாருமா சொன்னது? அமித்ஷா பார்க்க போறாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? அபிஷியலா சொன்னாங்களா? சரி, அந்த ஒரு சொன்னாங்களா கேக்குறேன். அப்புறம் அப்படி நீங்க அதை எடுத்துட்டு எப்படி அந்த கேள்வியை கேட்க முடியும்? சரி, இப்ப இதுவும் இல்லைன்றீங்க. அப்போ வந்து சோனியா காந்தி மேம் அப்புறம் வந்து ராகுல் காந்தி அவங்களையும் மீட் பண்றதுலயும் அதுவும் வந்து அந்த ஒரு ஐட்னரியில இருந்தா அதை பண்ணிருப்பாங்கல்ல. இல்லாத ஒண்ணு நீங்க பிடிச்சி வந்து கேட்டா என்ன அர்த்தம்? அது மரியாதை நிமித்தமா அவங்கள மீட் ரைட்டுங்க. அவங்களுக்கு பிஸியா இருப்பாங்க. கர்நாடகா இஷ்யூ, கர்நாடகால அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்க அதுல பிஸியா இருப்பாங்களா? அவங்கள்ட்ட இப்ப ஆட்சியில இருக்குமா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில இருக்குதா இல்லையா? நல்ல உறவு இருக்குதா இல்லையா? இப்ப நீங்க என்ன குழப்பி விடுறதுக்கு ட்ரை பண்றீங்க? இல்ல கேக்குறேன். இல்லங்க, you don't know the reality. நீங்க வந்து உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்காம நீங்க ஒரு கற்பனையில உட்கார்ந்துக்கிட்டு ஏன் அமித்ஷா போய் பார்க்கல, நாங்க போறோம் அமித்ஷா பார்க்க போறோம்னு சொன்னோமா? இல்ல சொன்னோமா? உங்கள்ட்ட சொல்லிட்டு ஐட்னரி பப்ளிஷ் பண்ணிட்டு போனாங்களா? இல்ல சார், இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ், இதெல்லாம் ஒரு கஸ்டம். ரூல்ஸா? யார் சொன்னது? ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா, யார் சொன்னது? காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரொசீஜர். ஒரு பைத்தியக்காரன் காலகாலமா பண்ணிட்டு இருக்கான. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு குரு இருந்தாரு, அவரு ஒரு ரொம்ப ஆசையா ஒரு பூனை வளர்த்தாரு. ஆனா அந்த குரு வந்து தியானத்துல உட்காரும் போதெல்லாம் அந்த பூனை வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால பூனையை தூக்கி ஓரமா கட்டுப்பா அப்படின்னு சிஷியத்தை சொல்றாங்க. எப்போ குரு தியானத்துக்கு எல்லாம் போறாளோ அப்ப எல்லாம் அந்த பூனையை எடுத்து
உடம்ப கட்டிடுவாங்க. குரு செத்துட்டாரு, அடுத்த சிஷ்யன் குருவாயிட்டான். அவன் தியானம் பண்ணுறே ஒரு பூனை கொண்டு வாங்கடா பிடிச்சி கட்டுங்களா அப்படின்னா இந்த காலகாலமா வருதுன்னா அந்த பூனை கட்டி போடுறதா? குட்டி ஸ்டோரி. எதுக்கு சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா அப்படி அப்படி அவசியம் இல்லையே. எனக்கு பிரதமரை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது, பினான்ஸ் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது, அதனால உங்களை சந்திக்க வேண்டியது தேவை இருக்குது. ஃபைன் சார், இப்ப அண்டர்ஸ்டுட். ஏன்னா நாங்களும் வந்து இதெல்லாம் மாதிரியான ஒரு விஷயங்கள் உண்மையா இல்லையா ஃபேக்ட் செக் உங்ககிட்ட பண்றோம். அதுதான் சார். நீங்க ஐட்னரி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்களா? இல்ல. அப்ப நீங்க நீங்களே அசியூம் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இதை மீட் பண்ணாததும் ஒரு பக்கமும் இவங்களை தவிர்த்ததாகவும் ஒரு எப்படிங்க பேசப்படுது இல்லையா? அதனால எது ஃபேக்ட்ன்றது உங்ககிட்ட தானே சார் கேட்டு இல்லங்க செய்தி தொடர்பாளர். இல்ல நான் சொல்றேனே, அப்படி ஐட்னரியில பப்ளிஷ் பண்ணிட்டு நீங்க கேட்டாங்கன்னா நீங்க நீங்க கேட்கறது எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு ஐட்னரியே தெரியாது, ஆனா ஏன் பார்க்கல அப்படின்னா நீங்க எப்படி கேட்க முடியும் சார்? இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இல்ல சார், ஏடிஎம்கேல இருந்து இப்போ எம்எல்ஏக்கள் இப்போ உங்களோட கட்சிக்கு வந்து கட்சி தாவல், இது வந்து குதிரை பேரம், அதுதான் சார் ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து இப்ப இடைத்தேர்தல் நடக்க போகுது. இதனால எவ்வளவு வந்து ஒரு திருப்பியும் ஒரு பண விரயம், நேர விரயம் இதெல்லாம் நடக்க சார். யார் பேசலன்னு வேணா கேளுங்க சார். சார் இப்ப உங்க தோழமை கட்சியில இருக்கிறவங்களே சிபிஎம் ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் சரி, இல்ல இப்ப விசிகேல இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்களா, அவங்க எல்லாருமே இதெல்லாம் வந்து இந்த குதிரை பேரம் நடக்கிற ஒரு ஆட்சியா இருந்தா இது ஒரு தவறான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்காங்க. குதிரை பேரம் நடந்ததுன்னா இது தவறான ஆட்சி தான். இல்ல அதுல நான் மாற்று கருத்தே இல்லை, நடந்தா தானே. இல்லைம்மா இப்ப நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, தாவேகாவுக்கு எதிர்த்து அரசியல் செய்யற அரசியல் எதிரி இருக்காங்களா, அவங்க நேர்மையானவங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள்ட்ட அறம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு மக்கள் அதிக அளவு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி? சிஎம் விஜய் அவருக்கு தான் சார். தாவேகா கட்சி தான் ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் விருப்பம். அப்ப நீங்க உண்மையிலேயே இந்த திமுகவும் அதிமுகவும் ஜனநாயகவாதியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும் அவங்க? ஓகே, மக்கள் வந்து தாவேகாவுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் ஒரு ஜனநாயகவாதி, அதனால அவங்களுக்கு நான் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தரேன். ஏன்னா மக்கள் முக்கியம், மக்களோட கருத்து முக்கியம். அவங்க ஆட்சி செய்யட்டும். நான் எதிர்கட்சி தலைவராக ரொம்ப ஸ்ட்ரிக்டா கூட இருப்பேன்னு கூட சொல்லலாம். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக இருந்து நீ பண்ற குற்றம் குறைகளை நான் வந்து சொல்லுவேன், நீ திருத்திக்கலன்னா நான் அதுக்காக போராட்டம் பண்ணுவேன், கவர்னருக்கு லெட்டர் கொடுப்பேன், கேஸ் கூட போடுவேன். நீ ரொம்ப மக்கள் விரோத ஆட்சி பண்ணியன்னா நான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து உன்னை காலி பண்ணுவேன். இப்படி செயல்பட்டாதான் அவங்க உண்மையான ஜனநாயகவாதி. என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்? என்னமா பண்ணாங்க? எனக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் கூட பேசியிருக்காரு. என்ன ஆதவர்ஜுனா தான் பேசினாரு? இல்ல, நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம். என்ன பேசப்பட்ட விஷயம் நீங்க சொல்லுங்க. உதயநிதி அவர்களை வந்து சிஎம் ஆக்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறதாகவும் இன்னைக்கு யார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும். அப்ப இது சரி, இத வந்து யாரெல்லாம் உறுதி பண்ணா? பேபி சிபிஎம் உடைய மாநில தலைவர் அன்னைக்கு நைட்டே சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட ஆதரவு கேட்கறாங்க இதுக்கிட்டு. திருமாவளவன் சொல்லிட்டாரு, என்னை முதல்வராக்குறேன்னு சொன்னாங்க, நான் போலன்ட்டு. சரிங்களா? சிவி சண்முகம் ஏடிஎம்கேன்னு சொல்றாரு, ஆமா இப்படி ஒரு முயற்சி நடந்துச்சு, அவங்க எடப்பாடிய திருமாவளவனை சிஎமாக்கலாம்னு சொன்னாங்க, எடப்பாடி முடியாதுன்ட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு கொடூரமானவங்கன்னா, மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு நேர எதிராக குறுக்கு வழியில நம்ம ஆட்சி பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இப்ப இவர்கள் வந்து அறமற்றவர்களா அறத்தோட விளையாடுறாங்களா இந்த விளையாட்டை? ரொம்ப அறமற்றதானே விளையாடுறாங்க. அது அதிமுக எம்எல்ஏக்கே பிடிக்கல. ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து கவுக்குறது இவ்வளவு பிளான் பண்றாங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாங்க. சார் அவங்க விலகுறதுன்றது வேற சார், வந்து சேர்றாங்க. அவங்க கட்சியில வந்து சேர்றதுன்றது ஒரு அது குதிரை பேரம் ஆட்சி. அது எப்படிமா நீங்க குதிரை பேரம் ஆட்சியா சொல்லணும்? அவங்க அந்த கட்சியை விட்டு தானே விலகுறாங்க. இப்ப டிடிவி தினகரன் வந்து உங்க மேல குற்றம் சாட்டது கூட அது நீங்க அவரு வந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. அவரே ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. அவர் நீங்க கேளுங்க, நான் டோன்ட் பிலீவ் வேர்ட்ஸ் லைக் தட். ஓகே, அதுக்கு நான் எப்படி சொல்றீங்கன்னு நான் ஃபோர்ஜரினா என்ன மீனிங் சொல்லுங்கம்மா, என்ன மீனிங்? ஏமாத்துறது, ஃப்ராட் பண்றது. என்ன பண்ணாங்க நீங்க? நான் என்ன பண்ண சொல்லுங்க, டெல் மீ. இல்ல சார், சும்மா வார்த்தை விட்டுற கூடாது. டிடிவி தினகரன் அவர் வந்து என்ன சொல்ல விட்டீங்களா? இல்ல, கையெழுத்து ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. அந்த எம்எல்ஏட கையெழுத்து இல்ல கவர்னர்ல கொடுக்கும்போது அது ஃபோர்ஜரி. புரியுதுங்களா? போய் கேளுங்க, எதுக்கு சார் கையெழுத்து இங்க வித்தியாசமா இருக்கு? அவர் அந்த கேண்டிடேட் அஃபிடேவிட்ல போட்ட கையெழுத்து வேற மாதிரி இருக்கு, கவர்னருக்கு கொடுத்த கையெழுத்து வேற மாதிரி இருக்குன்னு அவர் கேளுங்க. அப்போ இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயமே இங்க நடக்கல அப்படின்றதுல நீங்க இல்லாத ஒரு விஷயத்த எந்த வித ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. Tell me one piece of evidence.
சார் இங்க எதுவுமே இல்ல சார். நீங்க ஆதாரம்னு கேக்குறது எனக்கு புரியுது சார். என்ன ஆதாரம் எடுத்துறீங்க? இப்போ நாங்களுமே இந்த கேள்வி கேட்கறது உங்ககிட்ட என்ன அப்படின்னா, எது உண்மைத்தன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சார் உங்ககிட்டயே நாங்க அது கேட்கறோம். நீங்க தான் செக் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் போய் கேள்வி கேட்கணும். somehow homework you should do. சார் இவங்க நாங்களும் என்ன இப்போ ட்ரை பண்ணாங்க? ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்களா இல்லையா? எஸ் சார் பண்ணாங்க. Right. நாங்க இப்ப எதுவுமே பண்ணாங்க. பண்ணல இருங்க சார். இருங்க இருங்க பண்ணாங்களா இல்லையா? ஆ. அப்போ உன்னோட எதிரி ரொம்ப கேவலமா இருக்கும்போது அந்த கட்சியில உள்ளவங்களே நினைக்கலாம்ல, என்னடா இவங்க இவ்வளவு மோசமா பண்றாங்க, இவன்ட்ட எதுக்குல நம்ம இருக்கணும் அப்படின்னு அவங்களே ரிசைன் பண்ணலாம்ல. அந்த அதிருப்தினாலதான் வெளில வந்தேன்னு அவங்க சொல்றாங்க Right. சார். அதுக்கு அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஏங்க எனக்கு பேசுறாங்க எவ்வளவு பேர் டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து பேசுறாங்க. சார் நாங்க தபைக்கால இணைய விரும்புறோம். நாட் ஜெனரல் ஓட்டர்ஸ்ல பெரிய பதவிகள்ல இருக்கவங்களே எம்பில இருந்து எம்எல்ஏஸ்ல இருந்து பல பேர் என்கிட்ட பேசுறாங்க. முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ தாவைகள் எப்படியாவது நான் சேர்ந்துறேன் சார். அப்ப எல்லாருக்குமே தெரியும் போது அவங்களுக்கு ஃபியூச்சர் அங்க இருக்குன்னு தெரியாது இல்ல, தெரியும்ல. அப்போ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராங்க. டிவிக்கே தான் ஒரு ஃபியூச்சர் அப்படின்றது ஆமா. இப்ப கண்ணுக்கு எதிரே ஆமா, தெரியுது. இவங்களோட நம்பி இனிமே வேஸ்ட் இவங்க அப்படின்னு ஒரு எம்எல்ஏ பதவி தியாகம் பண்ணிட்டு வராங்க. அதனால எங்களுக்கு தானே லாபம். இது அவங்க எல்லாம் வந்து அவர் ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு அப்படின்னு சொல்லும்போது வராம இருக்கிறதுக்கு இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க Definite-ஆ. நினைக்கிறீங்களா சார்? டெஃபினட்டா ஃபைன் சார். இன்னைக்குமே அவர்கள் நேர்மறையா சிந்திக்கணும். எடப்பாடி கட்சி இன்னும் உடைஞ்சு போய் சிப்புநூறா உடையிறதுக்கு முன்பு அவர் தானாகவே முன்பு வந்து இல்ல அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு தரும், ஆனா வெளியில இருந்து நாங்க ஆதரவு தரோம், இந்த கட்சியை ஆட்சி முழுமையாக ஆட்சி நடத்தி முடிக்க வேண்டியது எங்களின் பொறுப்புன்னு சொல்லணும். சார் இப்போ நீங்க இப்படி சொல்றீங்கல்ல சார், அப்ப அவர் எஸ்பி வேலுமணி அவரை போய் மீட் பண்ணதுக்கான காரணம் யாரு? என்ன கேள்விக்கு சிஎம் சார் வந்து ம். எஸ்பி வேலுமணி ஏங்க, அவர் ஒத்துக்கலங்க அவரு. அவரை மீட் பண்றதுக்கு இந்த இவங்களோட கள்ள உறவுக்கு அவர் ஒத்துக்கல. சார் அப்ப பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அப்புறம் அங்க உள்ள பிளவு இருக்குன்னு தெரிஞ்சு அங்க யாருமே மீட் ஏங்க பண்ணா இல்லைங்க, அப்ப அது என்னங்க நீங்க சார்? குழந்தை மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துருவோம், நம்ம ஆட்சி அமைப்போம், தாவேகா எதிர்கட்சி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து ஒரு குரல் இது தப்பு. எதற்காக அதிமுக உருவாக்கப்பட்டது? திமுகவை அழிப்பதற்காக தான் அதிமுக உருவாக்கப்பட்டது. அது கூட போய் நீ கூட்டணி வைக்கிறன்றியே, நீ துரோகி அப்படின்ற ஒரு குரல் எழும்பு. அது என்ன சொல்றது? நியாயமா நம்ம தாவேகாவுக்கு ஆதரவு தருவோம், நம்ம பதவி எதுக்கும் வேணாம், நாங்க வெளியில இருந்து ஆதரவு தருவோம்னு ஒரு குரல் வரும்போது அதை போய் சந்திக்கிறதுல என்ன தப்பு? அதுக்கு முன்னாடி சோஃபா போனதெல்லாம் இங்க ஒரு பெரிய பேச்சா தானே சார் இருக்கு. என்னமா சோஃபா பாரு? சட்டசபையில சோஃபா மாடல் அப்ப ஆட்சி அப்படின்ற அப்ப மாதிரி சோஃபால என்ன இருக்கு, என்ன போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பைசா தான் போயிருக்காமே. அப்படியா? அப்ப போய் உடனே கிழிச்சு பார்க்க வேண்டியதுதானே? ஏன் என்ன உலகத்துல வாழ்றீங்க நீங்க? சினிமா உலகத்துலயா? சார் நீங்க தான் ரீல்ஸ்ல ஆட்சி நடத்திருக்கீங்களா சார்? யார்? இன்னும் அவங்க வேற உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. இப்ப சோஃபா விசிகி ஆபீஸ்க்கு போச்சு, அப்போ அங்கேயும் தான் போயிருக்கு. ஐஎம்எல் போயிடுச்சு, அப்போ அங்கேயும் தான் எல்லாம் பணம் போயிருக்கு ஆமா. அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆதவர்ஜுனா அவர் தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லா இதுக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே அவர் பேசினாரு. அவர் பாவமா, அவர் பேபி சட்டசபையிலேயே பவள விழா பாப்பா, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லுங்க சார். அப்படிலாம் எப்படிமா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப சாதாரண மக்களை ஏமாத்துறது தான் இது. நீங்க உண்மையிலே ஒரு லாஜிக்கை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஐ மீன் ஒரு சோஃபால இது மாதிரி எவிடென்ட்டா வெளில எல்லாருக்கும் கொண்டு போய் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்றது ஒரு இல்லைன்றது புரியுது சார். அந்த அளவுக்கு we have a knowledge. Right, you are better than உதயநிதி. அதானே சொல்ல வரீங்க? Very good. சார் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 18 நாள் ஆட்சியில நிறைய அதிருப்திகள் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி. சார் யார் சொன்னது? நீங்க எல்லாமே அதிருப்தினா யார் சொன்னதுன்னு கேட்கணும்ல. இது எல்லாமே நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறது உங்களுடைய பர்சனல் கரண்ட் கட் சார். சரி, ரைட், கரண்ட் கட் ஆகட்டும். சரி சார். அப்புறம் இப்போ ஜஸ்ட் ஒரு half an hour முன்னாடி ஒரு விஷயம், வேளச்சேரியில 61 வயசு ஒரு மூதாட்டிய பாலியல் இது பண்ணிட்டு வன்புணர்வு பண்ணிட்டு ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க போராடிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு சொல்லிட்டு தானே சார் அவர் ஆட்சியில் ஏறி இருக்காரு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல, இதுதான் சார் என்ன கேள்விக்குறியா? அது என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கரண்ட் கட் சொன்னீங்க. இந்த கரண்ட் கட் இப்பதான் அரசியல நீங்க எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு புரிதல் ஏற்பட்டு ஒரு 7 வருஷம். 7 வருஷம், ரைட். 7 வருஷம். ஜெயலலிதா பதவி ஏற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். முதல்
இல்ல சார், இப்போ அதுக்கப்புறம் பதவி இல்ல ரெண்டாவது இல்ல ஃபர்ஸ்ட் முறை, அதெல்லாம் தெரியும் sir. ரெண்டாவது முறை தெரியும் CM. சார், தெரியும் சார். அப்போ பதவியேற்பு அன்னைக்கு சென்னை ஃபுல்லா கரண்ட் கட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் 6 மணி நேரம் ஞாபகம் இருக்கா? சார் ஞாபகம் இருக்கு சார். அது யார் பண்ணது? யாருமா பண்ணது? இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஜெயலலிதா சார், பதவி ஏற்கிற ஞாபகம் அன்னைக்கு இருக்கு. சென்னையில 6 மணி நேரம் பவர் கரண்ட் கட். கட்டு அப்ப ஞாபகம் அன்னைக்கு இருக்கு. பவர் கட் பண்ணது யாரு? தெரியல சார். திமுக. ஜெயலலிதா ஜெயிச்சு ஆட்சிக்கு பதவி ஏற்கிறாங்க அன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் கட்டு. ஆற்காடு வீராசாமி அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர். அவரு எங்களை தாண்டி நீங்க ஜெயிச்சிட்டியா, இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களா, நீ சாவு, சம்மர்ல கரண்ட் இல்லாம சாவு. அதே மாதிரி 2021 டிஎம்கே பவருக்கு வருது, அப்ப கரண்ட் கட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். இல்ல இல்ல. இதே பிரச்சனை தான். செந்தில் பாலாஜி கேட்டாங்க, என்ன தெரியுமா சொன்னாரு? அணில் நிறைய ஓடுது, ஒயர்லாம் கச்சிருது ஆமா சார், ஞாபகம் இருக்கு. சொன்னாரா? இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு புது ஆட்சி வரும்போது இந்த கரண்ட் கட் பண்றது இவங்களோட பழக்கமா இருக்கா? இப்போ நான் கேட்கறது, இப்ப நான் வந்து நான் ஜெயலலிதாவையும் சொல்லியிருக்கேன், சொல்றீங்க. இப்பயும் அதே நடக்குதா இங்க? நடக்குது. இப்ப போராட்டம் பண்றவங்க யார் பாத்தீங்களா? ஒரு அம்மா. பார்த்தேன் சார். அந்த அம்மா யாரு கடைசியா? யார் எம்எல்ஏனே தெரியாது. அந்த அம்மா பாத்தீங்களா யாருன்னு? அந்த அம்மா யாரு? தெரியல சார். அது சத்யராஜ் பொண்ணு கூட போட்டோ எடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. இவங்க வேணும்னே இது இந்த அரசை வந்து பழிவாங்கல விரும்பலவங்க. மக்கள் மேல உள்ள கோபம், மக்கள் மேல வெறுப்பு. நீ தானே ஓட்டு போட்ட, சம்மர்ல சாகு. அந்த கொளத்தூர் மக்களை வந்து டார்கெட் பண்றாங்க எல்லா இடத்துலயும். இதுதான் இதுக்கு பின்னாடி. இவங்களே கரண்ட கட் பண்ணி விட்டு ஆட்சி டக்குன்னு மாறிடும். ஆனா அந்த அதிகாரிகள், அந்த செட்டப், அது வந்து டக்குன்னு மாறாது. அது ஒரு டிரான்சிஷன். அதிகாரி, அதாவது ஆட்சியோட நீட்சின்னு சொல்றீங்களா? ஆமா, அதான் சொல்றேன். கரண்டே இவங்க கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணி விட்டு போராட்டமே இவங்களே நடத்துவாங்க. கடைசியில பார்த்தா அந்த அம்மா திமுக அம்மாவா இருக்கும். எம்எல்ஏ யாரும் தெரியாது, ஓட்டு இதெல்லாம் ஸ்கிரிப்ட். ஆனா இது பொதுமக்களுக்கு தெரியும் போது அப்படியே கொஞ்சுவாங்க யார? திமுகவை.